அம்மா, நான் சொன்ன பரிகாரத்தை சரியா பண்ணீங்களா? நீங்க சொன்ன மாதிரியே நான் என் பையனை நல்லூரம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் பரிகாரத்தை ஆரம்பிச்சு நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டேன் சாமி. அம்மா, நான் சொல்றதை கேட்டு அதிர்ச்சி அடையாதீங்க. இந்த ஜாதகத்தின்படி இந்த ஜாதகக்காரனுக்கு இன்னும் உயிர் கண்டம் நீங்கள. இவரை சுத்தி எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒரு ஆபத்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஐயோ, நான் சொன்ன பரிகாரத்தை பண்ணதுனால அதனுடைய தாக்கம் குறைஞ்சிருந்தாலும் அந்த உயிர் கண்டம் இன்னும் சரியா பரிபூரணமா முடியல. அதனுடைய உச்சம் இப்பதான் நடக்குது. அதன் விளைவுதான் ஜாதகக்காரனுக்கு இப்ப நடந்திருக்கிற விபத்து. ஆமா சாமி, இப்ப என் பையன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். 24 மணி நேரம் கழிச்சுதான் எதுவும் சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். சாமி, நீங்க தான் என் பையனை காப்பாத்தணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மாற்று வழி இருக்கும். உங்க பையன் ஜாதகத்தில் இருக்கிற இந்த கண்டத்தை சரி பண்றதுக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு. எந்த பரிகாரமா இருந்தாலும் சொல்லுங்க சாமி. என் பையனுக்காக எதையும் பண்ண நான் தயாரா இருக்கேன். அம்மாங்க தன் மகனுக்காக எதையும் பண்ணுவாங்கங்கிறது உண்மைதான். ஆனா இப்போ உங்க மகனுடைய கண்டத்துக்கு நீங்க பரிகாரம் பண்ண முடியாது. இந்த ஜாதகத்துக்கு பரிகாரமே இந்த ஜாதகக்காரனுடைய மனைவி பண்ண போற குங்கும பூஜை பரிகாரம் தான். அதை பண்ணிட்டா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. சாமி, நீங்க சொல்ல வர்ற விஷயம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா என் பையனுக்கு இன்னைக்கு காலையில தான் அவன் விரும்புற பொண்ணோட நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. ஒருவேளை நிச்சயதார்த்தம் முடிஞ்சதால அந்த பொண்ணையே என் பையனோட மனைவியா நினைச்சு இந்த பரிகாரத்தை பண்ணலாமா சாமி? நிச்சயங்கிறது இன்னார கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு போடுற ஒப்பந்தம் தான். அது ஒரு உறுதிமொழி மட்டும்தான். கல்யாணங்கிறது அக்னி சாட்சியா வச்சு 3 முடிச்சு போட்டு நடக்கிறது. அந்த அம்பாளுடைய சாட்சியா அப்படி ஒரு கல்யாணம் இந்த ஜாதகப்படி உங்க மகனுக்கு முடிஞ்சிருச்சு. சாமி, எனக்கும் அம்பிகா அம்மா அவங்க பையனுக்கும் நடந்த கல்யாணத்தை பத்தி தான் நீங்க இப்ப அவங்க கிட்ட சொன்னீங்க. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாத ரகசியமாதான் இப்ப வரைக்கும் இருக்கு சாமி. நீங்க அவருக்கு செய்யணும்னு சொன்ன அந்த பூஜைய நான் அவருக்காக வேண்டிக்கிட்டு செய்யறேன் சாமி. நீங்க தான் அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு விவரமா சொல்லணும். அவரு நல்லா இருக்கணும். அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சாமி. இந்த உலகத்துல எந்த விஷயமும் காரண காரியம் இல்லாம நடக்கிறதில்ல. எல்லாமே ஒன்னோட ஒன்று இருக்கிற தொடர்புல தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிக்கிட்டு இருக்கு. உனக்குள்ள இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் சரியான நேரத்தில் தேவையான பதில் கிடைக்கும். நீ இப்ப இந்த பரிகாரத்தை உன் கணவனுக்காக பண்றது விதி. அதுதான் இனி நடக்க போகுது. நீ விரதத்தை தொடங்குற நாள்ல இருந்து 18 நாட்கள் ஒரு நாள் இடைவேளை விடாம இந்த பூஜையை நீ செய்யணும். அந்த பூஜை நடக்கிற அத்தனை நாளும் நீ உன் தாலிக்கு சொந்தமானவனை விட்டு விலகாம இருக்கணும். மனசார அம்மனை வேண்டிக்கிட்டு, அம்மா தாயே, என் தாலியையும் அதுக்கு சொந்தமானவனையும் காப்பாத்தி கூடுன்னு அந்த அம்மனுக்கிட்ட மன்றாடி கேட்டுக்கிட்டு 18 நாளும் அந்த அம்மனுக்கு தினமும் குங்குமத்தால அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை உன் தாலியிலையும் உன் கணவனுடைய நெத்திலையும் வைக்கணும்.
உன்னால முடிஞ்ச நெய்வேத்தியத்தை அந்த அம்மனுக்கு நெய்வேத்தியமா படைச்சி அதை அவனுக்கும் கொடுத்து மிச்சத்தை நீயும் சாப்பிடணும். அதை ஆரம்பிக்கிற நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உன் கணவனுடைய உயிருக்கு இருக்கிற ஆபத்து தானா விலகி போயிடும். இதுதான் அந்த அம்மனுடைய சிலை. இந்த சிலைக்குத்தான் நீ அர்ப்பணிப்போட அந்த பூஜை செய்யணும். அந்த அம்மன் கண்டிப்பா மனசு இறங்கி உன் தாலிக்கு காவலா இருப்பா. டாக்டர், தெருவுக்கு இப்ப எப்படி இருக்கு? திருவோட பல்ஸ் ரேட் குறைஞ்சிக்கிட்டே வருது. சர்ஜரி முடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகியும் பேஷண்ட் கான்சியஸ்க்கு வரவே இல்லை. அவரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்ப ஒரு நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். நீங்களும் கடவுளை வேண்டிக்கோங்க. அம்மாடி அழாதம்மா. இல்ல, என் தெருக்கு எதுவும் ஆகாது. என் தெருக்கு எதுவும் ஆகாது. மகா, நீ இந்த பூஜை பண்ண போறியா மகா? டாக்டர் சொன்னதை கேட்டீங்கல்ல, நான் இன்னைக்கே பூஜை ஆரம்பிச்சாகணும். நான் வீட்டுக்கு போய் முத நாள் பூஜையை முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி மகா. மகா, திருவுக்கு எதுவும் ஆகாதுல்ல? அப்படி எதுவும் தப்பா நடக்க நான் விட மாட்டேன்னு. நான் கிளம்புறேன்.